வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட கை டிசைன் பார்க்கலாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக பண்ணுற மாதிரியான கை டிசைன் தான் இது. இது சாரீ ஃபுல்லாக பிங்க்கு, முந்தியும் ப்ளவுஸும் பெப்சி ப்ளூங்க. இது ரேட்டு தான். சில்க் காட்டன் சாரீ, ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன். கேன்வாஸ் எடுத்திருக்கேன் ஒரு 2.5 இன்ச்சுக்கு. அப்படி வந்து நான் கையோட அளவு எடுத்துக்கிட்டு 2ஆக மடித்து அதை 4ஆக மடிச்சுக்கலாம் 2 கைக்கும். இந்த மாதிரி ஊசி குத்திக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அளந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது 2.25 இன்ச் ஒட்டியிருக்கு, 7 இன்ச் ஆகலாம். இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம கை வரைகிறோம் இல்லையா, கீழே ஒரு கை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. குட்டியாக ஒரு கை வரும் இல்லையா, அந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இது கேன்வாஸ் வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு கோல்டன் கலர் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக வந்து இந்த சாரியில் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் கோல்டன் கலர் கொடுத்து அதுக்கப்புறமா பிங்க் கலரில் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ மடித்து நம்ம ஓடு தையல் போட்டுக்கலாம். லைட்டாக அந்த வளைவுக்கிட்ட மட்டும் கட் பண்ணி விடுங்க, ஓடு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அது கட் பண்ணிங்கன்னா தான் அந்த வளைவுக்கு நமக்கு சரியாக வரும். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க, நல்லா தள்ளி விடுங்க. நமக்கு கேன்வாஸ் ஒட்டி வரணும். இப்போ நான் பிங்க் கலர் வந்து சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். இப்போ மேலே மட்டும் நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம், கீழே வந்து அடுத்து வைக்கலாம். அந்த எட்ஜிலேயே தையல் போடுங்க. இதுக்கு நம்ம உருட்டிலாம் தைக்க தேவையில்ல, ஒரே மடக்குனிங்கன்னா போதும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கை ஃபுல்லாக தையல் போட்டுருங்க. ஏன்னா 2 சைடும் பார்டர் வந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அப்படியே ஒரே மடக்கி அழகாக பைப்பிங் வச்சிடலாம். இது உருட்டு தேவையில்லை, அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி மடக்கி விட்டுடலாம். இப்போ மேலே ஃபுல்லாக பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங் வச்சுட்டு இந்த உள்ள எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இல்லைன்னா நம்ம தைக்கும் போது வெளியில் வர சான்ஸ் இருக்குது, அதனால அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் பாதி வந்து விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன் கேன்வாஸ்லேருந்து. அது கரெக்டாக விட்டுட்டு கட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம தைச்சிட்டு பைப்பிங் பண்ண போகிறோம். அதனால் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கையிலையும் சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் அடையாளம் அடியில் கேன்வாஸ் வச்சு இப்போ நம்ம மேலே கையை வச்சு எட்ஜிலே தையல் போட்டுடலாம். அந்த டிஷ்யூ காட்டன் கிளாத்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த லைன் நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது உங்களுக்கு சுத்தமாக பிசுறு தெரியாது, எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ நம்ம பைப்பிங் பண்ணலாம். பாருங்கள், சுத்தமாகவே எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த ஓடு தையில் எடுத்து விட்ருங்களா, எடுத்து விட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஓடு தையில் எடுத்து விட்டுடலாம். இப்போ எடுத்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கேன் சில்க் காட்டன், அதை வச்சு நம்ம பைப்பிங் பண்ணி எடுத்துடலாம்.
இதுக்கு கண்டிப்பாக உருட்டி தான் தைக்கணும், கொஞ்சம் அகலமாகவே எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸோட டிசைன் பார்க்கலன்னா இதுக்கு வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. ப்ளவுஸ் டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து கற்றுக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி தைக்கலாம். நூல் நான் கோல்டன் கலர் மார்க் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளூ கலர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் அப்படியே தெரியும். அதனால் என்ன கலர் நம்ம போடுறோமோ அந்த கலர் போட்டுக்கோங்க. நல்லா சன்னமாக பைப்பிங் கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி சன்னமாக கொடுத்துட்டு வாங்க. நல்லா அந்த பிசுறு மடக்கி கொடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திருப்பி ஆமாம் அந்த பைப்பிங் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதுக்கும் சேர்த்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு அடியில் தூக்கிட்டு இருக்காது. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. 2 கை நம்ம முடிச்சிட்டோம். நமக்கு அந்த வளைவு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த பூ டிசைன் பண்ணிக்கலாம். நான் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன் நெட் பீஸு. அகலமும் 2 இன்ச்சு, உயரமும் 2 இன்ச்சு. தண்ணி தொட்டு உருட்டுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இது நிறைய பண்ணி எடுத்துக்கலாம். இது நெக்குக்கும் சேர்த்து நான் பண்ணுறேன். இதுக்கு நம்ம கோல்டன் கலர் நடுவில் வச்சு இந்த பூ டிசைன் இங்கிட்டும் இங்கிட்டும் ஒன்று கொடுக்க போகிறோம். இது கோல்டன் கலர் டிஷ்யூ காட்டன் எடுத்திருக்கேன். ஊசி வச்சு பண்ணலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு அது மாதிரி ஈஸியாக வராது. ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும்போதே மடங்கும் சில்க் காட்டனு. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம்தான் பண்ணுறது. இருந்தாலும் சரி கொடுத்தா அழகாக இருக்குன்றதுனால கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கை வச்சு ஈரம் தொட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நேரத்தில் உருட்டி கொடுத்துரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அது மாதிரி ஈஸியாக பண்ண முடியாது. ஆனால் இது நிறைய தேவைப்படாது, நமக்கு இடையில தான் தேவைப்படும். அதனால் ஈஸியாக பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி உருட்டிட்டு விரலில் அமுத்தி பிடிச்சிட்டு பிடிச்சி வச்சுடுங்க. இப்போ அப்படியே தையல் போட்டுடலாம். மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரே அளவா. சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். கரெக்டாக அந்த சென்டருக்கு நேராக அந்த கோல்டன் கலர் ஒன்று வைங்க. அதுக்கு இந்த பக்கமும் பிங்க் கலர் வைக்கலாம். அளவு சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 3மே கரெக்டாக இருக்கணும் நமக்கு. இப்போ 1/2 இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் ஒன்று வச்சிடலாம். ஒரு கைக்கும் 3 இடத்துல நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு நெருக்கமாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ இந்த பக்கம் ஒரு 3 பீஸ் கொடுத்துடலாம். இது குட்டகை பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இது எல்போ வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம்.
நீங்கள் எப்படி எந்த மாதிரி கைக்குனாலும் இந்த டிசைன் வந்து செட் ஆகும். ரொம்பவே அழகாக இருக்கும். நமக்கு இந்த ரவுண்ட் மட்டும் தான் தெரியும், சைடில் தான் உள்ளே போயிடும். இது வந்து ஒரு பார்டர் மாதிரி தெரியும் உங்களுக்கு அழகாக பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 கையும் முடிச்சாச்சுங்க. நம்ம எப்பயும் போல் கை தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கை ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இதுக்கு நம்ம கடைசியாக பாசி வச்சிடலாம். இதுக்கு வந்து கோல்டன் கலர் பாசி வந்து பிங்க் கலருக்கும், பிங்க் கலர் பாசி வந்து கோல்டன் கலருக்கும் நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா தைச்சி விட்டுறலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அதே மாதிரி கைக்கும் ஒன்று கொடுத்துடலாம். கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். போட்டு ஒட்டி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப ஈஸியான ஒரு கை டிசைன் தான், எல்லாராலே பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளவுஸ் டிசைன் பின்னாடி கழுத்து பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ இதான். ஏன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக அழகாக இருக்கும். இது பின் கழுத்து. இதுக்கு மாதிரி நம்ம பின்கழுத்து நம்ம எப்படி டிசைன் பண்ணிக்குவோம் சேம் அப்படியே தான் கைக்கும் வரும். இது நாட்டு சொல்லி கொடுத்துருப்பேன் அதுலேயே. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.